வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோல சற்று முன் தமிழக அரசு இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி டீடைலா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ல தான் இந்த இளநிலை உதவியாளருக்கான வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணிருப்பாங்க. அது வந்து எக்ஸாமினேஷன் வச்சு ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. டைரக்டா நேர்காணல் வச்சு நேர்காணல் மூலியமா ஆட்கள் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கிறாங்க. மினிமம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் 10th பாஸ்னா நீங்க வந்து எலிஜிபிள். ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரம்ப ஊதியம் 18,000 உங்களுக்கு வந்து இருக்கும். அது கூட கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய எல்லா விதமான சலுகைகளும் உங்களுக்கு இருக்கும். அதுல இருந்து இன்கிரிமெண்ட் ஆகி உங்களுக்கு 56,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 25 நவம்பர் இதுக்கான லாஸ்ட் டேட். உங்களுக்கு மேலும் டெய்லி டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணக்கூடிய நோட்டிபிகேஷன், குவிசஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தமிழ்நாடு அரசு ரிலீஸ் பண்ணக்கூடிய திட்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு இங்க இருக்க அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் விண்ணப்ப படிவம். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 பேஜுக்கு சிம்பிளா தான் வந்து கேட்டிருக்காங்க டீடைல்ஸ். மேல எடுத்தோடனே வரிசை எண் கேட்டிருப்பாங்க. என்ன பதவிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க, மொத்தம் ஒரு 14 விதமான கேட்டகரிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல நீங்க என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டோட நேம், இங்க உங்களுடைய புகைப்படம் மற்றும் வந்து பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. பெயர், தகப்பனார் பெயர், முகவரி, இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே தமிழ்ல தான் இருக்குனாட்டிக்கு நீங்க எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு தமிழ்லயே வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. இங்கிலீஷ்ல ஃபில் பண்ண வேண்டாம். இதுல எதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சான்றுடன் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்களோ, எதெல்லாம் சான்றுடன் அப்படின்னு கொடுத்திருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து ப்ரூஃபுக்கு ஒரு ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். நகல்கள் மட்டும் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே, அசல் சான்றிதழ் எல்லாமே இன்டர்வியூக்கு உங்களை கால்ஃபர் பண்ணும்போது டைரக்டா நீங்க இன்டர்வியூல கலந்துக்கும் போது இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகலாம். இப்போதைக்கு நகல்கள் மட்டும் தான் நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலம்ல 19 டீடைல்ஸ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இதர தகுதிகள் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஏதாவது கோர்சஸ் இருக்கு, இல்ல டைப்பிங் ரிலேட்டட், சினோ, இந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து 3 months கோர்சஸ் 6 months கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அட்டாச் பண்ணிடலாம். முன் அனுபவம் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க அப்படின்னா அது வந்து தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆகுமே எங்க ஒர்க் பண்ணீங்க அந்த பே ஸ்லிப் இதெல்லாத்தையும் நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து பொதுவான தகுதிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன சொல்றாங்கன்னா தமிழ் நன்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஹிந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் நீங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா 18 வயது உங்களுக்கு வந்து பூர்த்தி அடைஞ்சிடணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 45 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு அபிஷியல் வெப்சைட்டும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல மேலும் தகவல் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், மொத்தம் ஒரு 14 விதமான பதவிகள் இருக்குன்னு சொன்னோம். அதுல எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து ஒரு 3 போஸ்ட்டுக்கு சூட் ஆகுது, நான் 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தான் 6வது ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க, 2 போஸ்ட் அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம்.